பட்டக்கானல் என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜில் இருந்து நான் படிக்கும்போதுலேருந்து திரு மனோஜ் சார் அவர்களோட பிக்கஸ்ட் ஃபேன். இந்த படம் நான் இந்த படத்தில் வந்து நான் மெயினாக கமிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மனோஜ் சாரோட சன் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் பிதாக் புகழேந்தி அவருடைய இதில் வந்து கதையை கேட்டு உடனே கமிட் பண்ணிட்டேன். மற்றபடி டேட் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வரேன்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு மனோஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் சார் பாடிய முந்தி முந்தி விநாயகனே அந்த பாடலுக்கு நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து முதல் பரிசு வாங்கி அதில் அவ்வளோ பாராட்டுகள் பெற்றிருக்கேன். இன்னைக்கு அவரோட சன்னோட படத்தில் நான் நடிக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நன்றி சார். ஸோ அவருடைய வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாடல் சாரோட வாய்ஸில் என்னோட லிப் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்டு துருவன் சாரை பற்றிங்கிறதுல நான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஹீரோவாக நடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டேலண்ட், யூனிக் டேலண்ட் உண்டு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு என்ன விஷயங்கள் பார்க்கணும், ஏன்னா ஒரு சிங்கரோட ஒரு சன் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னமோ எனக்கு இருக்கும், நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக டே 1 அன்றைக்கே நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் கூட தான் நான் நடித்தேன். என்னென்னா அவர்கிட்ட ஒரு செலிப்ரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட அவர்கிட்ட இல்லைங்க. ஒரு கூத்துப்பற்றையிலேருந்து ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நடிப்பு வெறியோடு வருவாங்கல்ல, அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இருந்தது. டே 1 ஃபஸ்ட்டு ஷாட் நடித்து முடித்த உடனே நான் சொல்லிட்டேன், பிரதர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க பிரதர். ரீசன் என்னென்னா அவ்வளவு யதார்த்தமாக நடிக்கிறீங்க. ஒரு செலிப்ரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட உங்ககிட்ட தெரியல பெர்ஃபார்மன்ஸில். என்னென்னா டேரக்டர்கிட்ட அவ்வளவு ஒரு கைண்டாக நடந்து கேட்குற விஷயங்களை அவர் ரிசீவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வரப்போகிறாரு. ஏன்னா நான் அந்த படம் ஃபுல்லாக நான் அவருக்கு ஒரு பிரதர் கேரக்டராக நடிச்சிருக்கேன்.